World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்த பேச்சாளர் மேகநாதன் ஐயா அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். மாதா பிதா குரு தெய்வம் இல்லாமல் நம்மளால் பயணிக்க முடியாது. எந்த இதுலேயும் இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, கல்வியாக இருந்தாலும் சரி. ஏன்னா மாதா நம்ம பெத்த ட்ராய் முதலில் பிதா தந்தை. அதுக்கப்புறம் நம்மளை நல்லா பேணி காப்புறது யாருன்னா குரு. நல்ல குருமார்கள் இருந்தால் தான் நம்ம எல்லாத்துலேயும் சகல கலையிலும் சிறந்து விளங்க முடியும். அதனால் மாதா பிதா குருவை வணங்கி என்னுடைய முதையை ஆரம்பிக்கிறேன். என்னுடைய குருநாதர் சித்தர் கருவூரா ஜோதிட பயிற்சி மையம் சூரியனார் சுந்தரராஜன் அவர்களுக்கும் என்னை வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, மற்ற வெங்கமடு சுப்பிரமணியன் அவர்களுக்கு என் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு என் உரையை ஆரம்பிக்கிறேன். இப்போ 8வது ராசிபுரத்தில் நவசக்தி ஜோதிட குழு. இதில் உங்களுக்கு தெரியும், நவசக்தி 9 கிரகங்கள். அப்போ நவசக்தி இதுக்குள்ளே அடக்கம். அப்போ நவசக்தி குழுவில் 8வது மாதாந்திர கூட்டம் ஜோதிடம் கூட்டம் நடந்து கொண்டு இருக்குது. 8ங்கிறது எல்லாருமே கொஞ்சம் யோசனை பண்ண தான் செய்கிறாங்க. அதுக்கு காரணம் சனியோட நண்பர். ஆனால் நான் என்னையை பொறுத்தவரை 8ஆம் பாவம் தான் ஜோதிட தத்துவம், மறைமுகங்கள், ஜோதிடங்கிற 8ஆம் பாவம். அப்போ 8ஆம் பாவம் இல்லாமல் எந்த செயல்பாடும் நடக்காது. ஏன்னா 8ங்கிற மறைமுக பொருளை நம்ம சொல்லி தான் செய்கிறோம். அப்போ 8ஆம் நம்பர் மிக முக்கியம். இப்போ எனக்கு கொடுத்த தலைப்பு திருமண பொருத்தத்தில் நவம்சம் பங்கு. நம்ம பொதுவாக எல்லாமே பார்க்குறது ராசி கட்டணம் மட்டும்தான் பார்க்குறோம். நவம்ச கட்டையை பார்க்கறது இல்லை. பெரும்பாலும் யாருமே பார்க்க மாட்டேங்கிறீங்க. ராசியில் பார்த்தீங்களா, லக்னாதிபதி வலுவாக இருக்கிறாரு, ஏன்னா 5ஆம் பாவம் வலுவாக இருக்குது, 9ஆம் பாவம் இப்படியே போயிட்டே இருக்கும். இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். ரிஷப லக்னம் 7ல் செவ்வாய். அப்போ 7ஆம் பாவம் ஆட்சி பெற்று நிற்கிறது. அவர் வாங்கின சாரம் குரு சாரம், அதாவது உங்கள் விசாகம் 4ஆம் பாதம். அப்படி என்றால் நவம்சத்தில் செவ்வாய் எங்கே வருவார்? நீசத்தில் வருவார். அப்போ கிரக நிலையும் பார்க்கணும். நவம்சத்தில் கிரக நிலையை பார்த்தா தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். இங்கே ஆட்சி ரிஷப லக்னத்தில் 7ல் செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கார், 7ஆம் பாவதி ஆட்சி பெற்று நிற்கிறார். ஆனால் அவர் வாங்கின சாரம் விசாகம் 4ஆம் பாதம். அம்சத்தில் அந்த செவ்வாய் எங்கே வருவார்? நீச வீட்டில் இருப்பார். அப்போ கிரகம் வலிமையாக இருக்கா, நீசமாக இருக்கா? நீசம் இறந்து, நீசனா வலிமை இழந்து இருக்கிறது. அப்போ ஒரு ஜாதகம் பார்க்கும்போது நம்ம ராசி கட்டத்தை பார்க்குறத விட நவாம்ச கட்டத்தையும் பார்க்க வேண்டும். கிரக நிலை, கிரகம் நவாம்சத்தில் எப்படி இருக்கிறது? இப்போ நம்ம நண்பர் முன்னாடியே பேசிய நம்பரை சொன்னார். திருமண பருவத்தை நம்ம என்ன திருமணம் மட்டும் கல்யாணம் போனோன்னே காலண்டர் எடுக்கிறோம், நேராக ஒரு மண்டபத்தை பிடிக்கிறோம், அந்த தேதி நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம பிடிச்சிட்டு வரோம். இது மிக மிக தவறு. காலபுருஷத்தில் 7ஆம் இடத்துல நீசமாற கிரகம் யாருன்னா சூரியன். அப்போ ஞாயிற்றுக்கிழமை திருமணம் வைக்கக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை திருமணம் வைக்கக்கூடாது, ஒரு பாயிண்ட். 2வது சனிக்கிழமை வைக்க மாட்டாங்க யாருமே. 3வது பாயிண்ட் செவ்வாய்க்கிழமை யாரும் வைக்க மாட்டாங்க. அப்போ ஒரு மாதத்துக்கு 30 நாளில் 3 கிழமை, 4 வாரம் வரும். 3 12 நாள் என்ன போயிடுது, இதில் போயிடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமாவாசை பௌர்ணமி, இதில் 2 நாள் போயிடும். அப்புறம் பாட்டியம்மன் அதாவது பிரதம தீதி, இதில் 2 நாள் போயிடும். அஷ்டமி நவமி, இதில் 2 நாள் போயிடும். இதுக்கப்புறம் தனி நாள் கரிய நாள் அப்படின்னு சொல்லியிருக்கு. கரிய நாள் தனிய நாள் இருக்கு. கரிய நாளில் 2 நாள், எல்லாம் 3 நாள், தனிய நாள் 2 நாள், 3 நாள், இதில் ஒரு 5 நாள். ஆக மொத்தத்தில் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா 26 நாள் போயிடும். மீதி இருக்கிறது வெறும் 4 நாள் தான். இந்த 4 நாளில் பெண்ணுக்கு சந்திராசனம் வந்துடக்கூடாது. அப்புறமேலு திருமண வயது மணமனுக்குது சந்திராசனம் வரக்கூடாது. அன்னைக்கு மரணயோகம் இருக்கக்கூடாது. காலையில் சித்த யோகம் இருக்கும், சாயந்தரம் 5 மணிக்கு மேலே மரணயோகம் அமைச்சிடும். அப்போ சாந்தி முகூர்த்தம் எப்போ வைக்கிறது? நிறைய பேர் தெரியணும். அதுக்கப்புறம் தாரபலன் பார்க்கணும். யார் தாரபலன் பார்க்குறாங்க? 100க்கு 90 ஜோசியர் தாரபலன் பார்ப்பது இல்லை. ஏன்னா இவங்க வரவே அர்ஜென்ட் போட்டு வர்றாங்களா?
என்னுடைய கருத்துக்களை என்னுடைய ஜாதகம் பார்க்க திருமண நாள் குறைந்து 3 மாதம் ஆகும் என்று சொல்லி தான் செய்வேன். அர்ஜென்ட்டாக வரதான் வேற எந்த ஜோசியனும் பார்த்துக்காம நான் குறித்து தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்திலே சொல்லிடுவேன். காரணம் என்ன? தாரபலன் பார்த்து ஒரு நாள் செய்ய வேண்டும். பெண்ணுடைய நட்சத்திரத்துக்கும் ஆணுடைய நட்சத்திரத்துக்கும் ஒத்து வர நாள் ஒரு நாள் கண்டிப்பாக ஒரு நட்சத்திரம் வரும். அந்த நட்சத்திரம் வர்ற அன்றைக்கு நம்ம திருமண நாள் குறித்து கொடுக்க வேண்டும். பொண்ணு வீட்டுக்காரங்க அர்ஜென்ட் தான், மாப்பிள்ளை வீட்டுக்காரன் அர்ஜென்ட் தான், வந்தா நீ முடிச்சோம் தாலி கட்டணும் வேலை முடிச்சு போகணுங்க. ஆனால் பொண்ணு நல்லா இருக்கணும், மகன் நல்லா இருக்கணும் பெருமையாக மனுங்கிறாங்க. இது ஒரு பக்கம். அந்த காலத்தில் ஒவ்வொரு வீட்டில் 6 பேர் 7 பேர் 10 பேர் கூட குழந்தை பெற்றுக்கிட்டாங்க. ஆனால் இப்போ நம்ம பெற்றுக்கிற ஒரே ஒரு குழந்தை தான் பெற்றுக்கிறோம். இதுதான் மிகப்பெரிய தவறு. காரணம் என்னென்ன? ஒரு பிள்ளையை பற்றி வளர்த்தா போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அவன் அண்ணன்னா யாருன்னு கேட்குறான், தம்பினா யாருன்னா கேட்குறான், தங்கச்சினா யாருன்னா கேட்பான். ஏன்னா அவனுக்கு எந்த இதுவுமே தெரியாத. கூட்டு குடும்பம் ஒரு காலத்தில் இருந்தது, இப்போ எல்லாமே கூட்டு குடும்பம். கல்யாணம் முடியும் தனியாக வந்துடணும் அப்படிதான் நினைக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம திருமண நாள் நல்ல நாள் அப்படின்னு பார்த்து, கோல் செய்யாததை நாள் செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோல் செய்யாததை நாள் செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நல்ல நாள் பாருங்க, நல்ல நட்சத்திரம் பாருங்கள் யாரும் சொல்லவே இல்லை. ஒரு நாள் நல்ல நாள் பாருங்க. அப்போ ஒரு சாந்தி முகூர்த்தம் வைக்கிறதுக்கு ஒரு நல்ல நாள் பார்க்கணும். திருமணம் நடக்கும்போது ஒரு நல்ல நாள் பார்க்கணும். அப்போ திருமணம் நடக்கிறதுல அந்த நட்சத்திரம் முழுமையாக இருக்க வேண்டும். நம்ம நாள் குறிக்கிற நட்சத்திரம் முழுமையாக இருக்கணும்னா நைட்டு ஒரு மணிக்கு மேல் நட்சத்திரம் எந்த நட்சத்திரம் மாறிட்டாலும் பரவாயில்ல. ஏன்னா 11 மணிக்குள்ள சாந்தி முகூர்த்தம் வச்சு அனுப்பி விட்டுருவோம். அப்போ அதுக்குள்ள நல்ல நட்சத்திரம் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணிக்கு சித்த யோகம் போட்டிருப்பாங்க. நம்ம காலையில் 10 மணிக்கு தாலி கட்டி முடிச்சிருவோம். 10 மணிக்கு மேலே மரண யோகம் வந்துடும். அப்போ பொண்ணு மாப்பிள்ளை எந்த யோகத்தில் கூட்டு போகிறீங்க? யார் பார்க்குறா? இதெல்லாம் பார்க்க மாட்டேங்கிறாங்க. மெயினாக வந்து மிஸ்டேக் ஆகிறது, ஜாதக திருமண பொருத்தத்தில் மிஸ்டேக் ஆகிறது மெயின் காரணமே இதுதான். அப்போ இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். அப்போ திருமண பொருத்தத்தில் ராசி கட்டத்தை மட்டுமே பார்க்கறது தவறு, நவாம்சத்தையும் பார்க்க வேண்டும். இப்போ மேச லக்கணத்துக்கு 2க்கு அதிபதி சுக்கிரன் தான், 7க்கு அதிபதி சுக்கிரன் தான். அவர் நீசமாயிட்டார். சொல்லுங்க, அவர் நீசமடைந்து விட்டால் என்ன ஆகும்? அப்ப மேச லக்கணத்துக்கு சுக்கிரனும் யார் 2க்கு அதிபதி அவர் தான், 7ஆம் பாவ அதிபதி அவர் தான். அதே மாதிரி துலா லக்கணத்துக்கும் 2, 7க்கு அதிபதி செவ்வாய். மற்ற எல்லா லக்கணத்துக்கும் 2க்கு அதிபதி ஒரு ஆளும் 7ஆம் பாவ ஒரு நபரும் வேற, 2ம் வேறு வேறாக வரும். அப்போ இந்த மேச லக்கணத்துக்கு சுக்கிரன் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். ஒரு கிரகம் ஆட்சி, உச்சம், மூலத்திரியனம், நட்பு, சமம், 5 கதி சேர்க்கை, 9 கதி சேர்க்கை பெற்று இருக்க வேண்டும். அல்லது இது கூட சாரம் வாங்கி நிற்க வேண்டும். இந்த மாதிரி சாரம் வாங்கி இருந்தால் ராகு கேதோடு சேரக்கூடாது. இந்த மாதிரி நல்ல நிலையில் இருந்தால் அந்த பாவம் எந்த பாவமும் 1ஆம் பாவம் வந்தாலும் சரி, 2ஆம் பாவம் வந்தாலும் சரி, 3ஆம் பாவம் வந்தாலும் 4ஆம் பாவம் வந்து ஜெயித்து விடும். அதை தவறு 2ஆம் பாவம் 1, 2, 3, 4, 5, 12 பாவமும் நீசம், அஸ்தங்கம், பக்ரம், பகை, 6 கதி சேர்க்கை, 8 கதி சேர்க்கை, 12 கதி சேர்க்கை, பாதகாதி பார்க்கை, சேரம், சார பரிவர்த்தனை, சாரம் பெற்று இருந்தால், ராகு இணைந்தால் அந்த பாவத்துக்காக மண்டிட்டு மிதிப்பட்டு உதப்பட்டு தான் ஜெயிக்க வேண்டும். அப்போ ஒரு கிரகம் ராசியில் ஆட்சியாக இருந்து நவம்சில் நீசமாகிவிட்டால் அந்த பாவம் ஆரம்ப வாழ்க்கை நல்லா இருக்கும், பின் வாழ்க்கை சிறப்பாக இருக்காது. அப்போ திருமண பொருத்தம் பார்க்கும்போது நம்ம மெயினாக பார்க்கறது போது ராசியை மட்டும் பார்க்கல, நவம்சத்தையும் பாருங்கள். நவம்ச பங்கு வெரி வெரி முக்கியம். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், திருமண பொருத்தத்தில் சாப்பிட்ட திருமணத்துக்காக அப்படின்னு போட்டிருப்பாங்க. நவம்சம் திருமணத்துக்காகன்னு போட்டிருக்காங்க. யாருக்காக அந்த திருமணத்தை பார்க்குறீங்களா? இல்லை. இன்னொரு மாதிரி சொல்லணும்னா, பெண் லக்னாதிபதி, இப்போ பெண் லக்கணம் கடக லக்கணம் வச்சுக்கோங்க, ஆண் லக்கணம் சிம்மம், ஆண் லக்கணம் வந்து மிதனம். இப்போ பெண் லக்கணத்துலேருந்து ஆண் லக்கணம் 1, 12 வருது. நம்ம என்ன செய்வோம், பொருத்தம் இல்லைங்க, 8 வரக்கூடாது, 6 வரக்கூடாதுன்னு சொல்லுவோம். இதுவே நவமசத்தில் ஆண் லக்கணாதிபதி புதனும் பெண் லக்கணாதிபதி சந்திரனும் யாராவது ஒரு ஜாதகத்தில் நவம்ச கட்டத்தில் சந்திரன், அதாவது பெண் லக்கணம் சந்திரன் நிற்கிற இடத்துக்கு, சந்திரன் இருக்கும் இடத்தில் இருந்து 1, 5, 9 இருந்தால்
அது மிகப்பெரிய யோகம். அடுத்தது சந்திரனுக்கு கேந்திரத்தில் 1, 4, 7, 10 இருந்தால் அதுவும் நல்லது, சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் 3, 7, 11 இந்த 3 இடத்தில் இருந்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும். இதை தவிர 6, 8, 12 வந்தால் அது சரியாக வராது. திருமண பொருத்தல் இது மிக முக்கியம். இதே மாதிரி நீங்கள் 2ஆம் பாவத்துக்கும் பார்க்க வேண்டும். 2ஆம் பாவாதிபதி கடகலக்கணம் 2க்கு சூரியன், மிதுன லக்கணத்துக்கு 2க்கு அதிபதி சந்திரன். அப்போ பெண்ணுக்கு தான் எடுத்து பார்க்குறோம். பெண் 2ஆம் இடம் சூரியன், சூரியன் நின்ற இடத்தில் இருந்து, நவம்சத்தில் சூரியன் நிற்கிற இடத்தில் இருந்து சந்திரன் 1, அதாவது சூரியனுக்கு சேர்ந்து இருக்கலாம், அல்லது சூரியனுக்கு 5ஆம் இடத்துல இருக்கலாம், அல்லது சூரியனுக்கு 9ஆம் இடத்துல இருக்கலாம். இது முதல் தர யோகம். அல்லது சூரியன் என்ற நின்ற இடத்துல இருந்து 1, 4, 7, 10 இருக்கலாம், அல்லது சூரியனுக்கு 3, 7, 11 இதில் இருக்க வேண்டும். இந்த மாதிரி நீங்கள் திருமண பொருத்தத்தை பார்த்தீங்க. ஒவ்வொரு பாவத்துக்கும் இது மட்டும் இல்லை, நான் சொல்கிறது 1ஆம் பாவம் சொல்லியிருக்கேன், 2ஆம் பாவம் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி 4ஆம் பாவம் சுகஸ்தானம். சுகஸ்தானம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். பெண்ணுக்கு தான் இருந்தால் போதும், அப்போ ஆணுக்கு இருக்க வேண்டாமா? யார் 2 பேர்த்துக்கு சேமாக பார்க்க முடியாது. ஆணுக்கு இருந்தால் இப்போ 4ஆம் பாவம் பெண்ணுக்கு இல்லை, இதை மாதிரி சேர்க்கை இல்லை, ஆணுக்கு இருக்கு, ஓகே பண்ணலாம். அப்போ ஆண் அனுசரித்து போய்க்கொள்வான். இந்த மாதிரி பொருத்தங்கள் இருந்தால் யாரு கூட பொருத்தம் வருது? பெண்ணுக்கு இருந்தால் பெண் அனுசரித்து போகும், ஆண் இருந்தால் ஆண் சரிசித்து போகும். அது மாதிரி நீங்கள் 1ஆம் பாவம், 2ஆம் பாவம், 4ஆம் பாவம், 7ஆம் பாவம், 12ஆம் பாவம் படுக்கறை, இதெல்லாம் பார்த்து கொள்ளணும். 2வது இப்போ திருமண பொறுத்தவர் சாசனம் 1ஆம் நாள், 5ஆம் நாள், 1 வாரம், 10 நாள், ஒரு 3 மாதம் ஒன்றும் பெரிய சாதனை அப்படிங்கிறாங்க. இது உண்மைதான். பெரும்பாலும் ஒரு ஆண் ஜாதகம் என்றால் முதலில் அவருக்கு வீரியத்தன்மை இருக்கு என்றால் முதல் பார்க்க வேண்டும். இன்னைக்கெல்லாம் யாருமே வீரிய குறைவாக தான், 100க்கு 90% வந்துடுச்சு. ஏன்னா உட்காந்து வேலை பார்க்குற மூளைக்கு தான் வேலை, உடல் போல இல்லை. அந்த காலத்தில் என்ன செய்வாங்க? சுக்குல நீசம் போகக்கூடாது, ஆணாக இருந்தால் என்ன செய்வாங்க? அருணாகர், வெள்ளி அருணாகர் போடுவாங்க. இன்னும் யார் வெள்ளி அருணாகர் போடுறான்? யாருமே வெள்ளி அருணாகர் போடுறதே கிடையாது. பெண்களுக்கு இறகுல வயிறு சம்பந்த உபாதைகள், கர்ப்பப்பை சம்பந்த கோளாறு வர கூட மூக்குத்தி குத்துனாங்க. இன்னும் யாரும் மூக்குத்தி குத்துறா? யாருமே மூக்குத்தி குத்துற இல்லை. அப்போ திருமணத்திற்கு முதலில் நட்சத்திர பொருத்தம் பார்ப்பீங்களே இல்லையா? நட்சத்திர பொருத்தம் சார் சொன்ன மாதிரி ஊர் பொருத்தம், நட்சத்திர பொருத்தம் 15க்கு 20 பொருத்தம் கூட இருக்கட்டும், 25, 30 பொருத்தம் கூட இருக்கட்டும், இது முக்கியம் இல்லை. ஒரு மனிதனுக்கு 3ஆம் பாவம் சிறப்பாக இல்லை என்றால் ஆணுக்கு அவனுக்கு ஆண்மை குறைபாடு வந்துவிடும். அடுத்தது பெண்ணுக்கு 5ஆம் பாவம் கர்ப்பப்பை தாங்குற சக்தி இருக்கா, அது பார்க்கணும். கர்ப்பப்பை சம்மந்த கோளாறு வச்சுக்கிட்டு, ஏன்னா எடுத்தோன்னே கேள்வி தானே கேட்பாங்க, பிள்ளைங்க கல்யாணம் முடிஞ்ச 1 வருஷத்தில் குழந்தை பாங்க ஏற்படுமா? அப்போ நீங்கள் முதல்ல சொல்லிடணும் முன்னாடியே, அம்மா இந்த இவங்களுக்கு கர்ப்பப்பை சம்மந்த கோளாறு இருக்குது, அதனால் கால தாமதமாக புத்திர பாக்கியம் ஏற்படும், அது குறைந்தது ஒரு 3 வருஷம் ஆகும், 4 வருஷம் ஆகும், முன்னாடியே சொல்லிடுங்க. சொல்லிட்டீங்கன்னா நீங்களுக்கு சரி ஜோசியர் முன்னாடியே சொல்லிட்டார்ல, ஏன்னா 3 வருஷம் தள்ளி தான் புத்திர பாக்கியம் ஏற்படுன்னு சொல்லிட்டு ஒரு 3 வருஷம் 2 வருஷத்தில் பிறந்தா சந்தோஷப்படுவாங்க. நீங்கள் அடுத்த வருஷத்தில் உங்களை ஆண் பிள்ளை பிறக்குங்க அப்படின்னு சொல்லி 4 வருஷம் ஆகலைன்னா முதலில் திட்டு வாங்குறது ஜோதிடர் தான். பார்த்துங்க, இதெல்லாம் சாபம். இதனால தான் பின்னாடி சாபம் வருது. அவன் நல்லா இருப்பானா, வீணா போன ஜோசியத்தை போய் காமிச்சையா, அவன் அந்த மாதிரி சொல்லிட்டான், கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷத்தில் பிள்ளை பாக்கியம் ஏற்படுன்னு சொன்னான், இன்னைக்கு வர பிள்ளை பாக்கியம் ஏற்படல. அப்போ நீங்கள் குறைவு இருக்கிறது. தோஷம்னு என்ன? ஒரு குறைபாடு. செவ்வாய் தோசை இருக்குங்கிறாங்க, பாதி பேர் இல்லைங்கிறாங்க. செவ்வாய் தோசை என்ன? செக்ஸ் சம்மந்தப்பட்டது செவ்வாய் முக்கியம், அது ஒரு குறைபாடு. அதுக்கு எப்படி சொல்கிறேன்? 2, 4, 7, 8, 12 இருந்தால் செவ்வாய் தோஷம். 7, 8 ஒரு செட்டும், 4, 2, 4, 12 2 செட்டாக வீரியம் கம்மி அப்படின்னு பிரிக்கிறாங்க. அப்போ அதுக்கு தக்க மாதிரி செவ்வாய்னா செக்ஸ் சம்மந்தத்துக்கு மிக முக்கியம். அது எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாது. 2ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் வாய் மூலயமா செக்ஸ் வைத்துக் கொள்வான். இதுதான் மேட்ரு. இது யாருக்கும் தெரியாது. செவ்வாய் தோசை ஒன்றும் பண்ணாதியா, ஒன்றும் பண்ணாதியா, இப்படியே சொல்லிட்டு போயிட்டே தான் இருக்காங்க. ராகு தோஷம் லக்கணத்துக்கு இருந்தாலும் சரி, 2ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, ராகு தோஷம். அந்த தோஷம் என்ன பண்ணும்? ஒரு குறை. அந்த குறை என்னன்னு சொன்னால் தான் நிவர்த்தி பண்ண முடியும். புத்திர தோஷம் என்ன? தோஷம் என்றால் குறைபாடு.
புத்திர தோஷம் என்ற குறைபாடு. மாங்கலி தோஷம், மாங்கலி தோஷம்னா கட்டுக்கிற தாலியில் தோஷம் இருக்குது, நீ கட்டினா தோஷம். அப்போ மாங்கலி தோஷம் ஒரு பையனுக்கு என்ன தோஷம்? நீ தாலி கட்டாதப்பா, கழுத்து வரை கொண்டு போ, உன்னோட அக்கா தங்கச்சியோட முடிச்சு போடு, நீ கட்டினா தோஷம், அந்த மாங்கலி குறைபாடு, அது கீழே அருந்து விழுந்துடலாம். இல்லை அந்த மாங்கலியம் கோயிலில் போட்டுரு, முதல் தாலி கட்டினா அந்த கோயிலை போட்டு, ரெண்டாம் தரம் அவங்கள ஒரு தாலியை கட்ட சொல்லுங்கள். இதுதான் தோஷ பரிகாரம். இதுக்கு கொடுமுடிகளை நிறைய பரிகாரம் பண்ணுறாங்க. 5000 கொடு, 10,000 கொடு, 5,000 அவங்க வசதி வாய்ப்பு செஞ்சுக்க வேண்டியதான். கிரகம் சட்டம் அதை கடமை செய்வது போல கிரகம் அது கடமையை செய்யும், யாரும் மாற்றி போட முடியாது. இப்போ மழை வெயில் காலம், இப்போ கொடை பிடிச்சிட்டு போகிறேன், அடிக்கிற வெயில் நிப்பாட்டிட்டீங்களா? வெயில் தாக்கம் இல்லாமல் நம்ம செல்ல முடியும், ஒழிஞ்சா அந்த வெக்கத்தை அனுபவிக்கிட்டு ஆகணும். ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்னி நட்சத்திரம் ஆரம்பிச்சிருச்சு. அக்னி நட்சத்திரம் ஆரம்பிச்சு மனுஷங்க திருமணம் செய்யக்கூடாது. அப்போ வெயில் தாக்கங்கள் அதிகமாக மனநிலை ஒரு நிலையில் இருக்காது. சந்திரன், இப்போ சந்திரன் எடுத்து பாருங்க, கோல் மொத்தம் 9 நவக்கோல். ராகுக்கு எது கண்ணால் பார்க்க முடியாது. சூரியன் கோலா? கண்டிப்பாக கிடையாது, அது ஒரு நட்சத்திரம். சந்திரன் கோலா? அது பூமிக்கு துணைக்கு. அப்போ நம்ம ஜோதிடத்தை பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் முன்னுக்கு முரண் தான். ஜோதிடமே சில நேரத்தில் முன்னுக்கு முரண் தான் வர காரணம் இதுதான். அப்போ என்ன, சூரியன் ஒரு நட்சத்திரம், ஆனால் அதுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து வைக்கிறோம். சந்திரன் பூமிக்கு துணைக்கோள், அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம். நம்ம ஜோதிடத்தில் என்ன சொல்கிறோம், ராஜா ராணிங்கிறோம். ரெண்டுமே கோல் இல்லை, ஆனால் அந்த கோல் இல்லாததுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து வைக்கிறோம். காரணம் இருக்குது. சூரியன் உதயமானால் தான் நம்ம காலையில் சூரியன் உதயமாயிருச்சு. ஏன்னா பறவைகள், அதாவது உணவு தேட பொருள், மனசை செஞ்சு அவன் வேலையை செய்ய போகிறான், எல்லாமே அந்த ஒளி படுறதுனால தான். சூரியனுக்கு நாளைக்கு உதிக்கலப்பா, நீங்கள் என்ன செய்வீங்க எல்லாருமே சொல்லுங்க? அந்த சீற்ற கதிர்வீச்சு நம்ம உடலை பட்டு தான் ரியாக்ஷன் தான், அந்த கதிர்வீச்சை பார்த்து தான் நம்ம எடுத்துக்கிறோம். சந்திரன் மனக்காரகன் அப்படின்னா ஒரு ராசிக்கு எத்தனை நல்லா சுற்றி வந்துடுறாரு, வேகமாக சுத்து கிரகம் சந்திரன். அதனால தான் சந்திரன் தாய்க்காரகன் மனசுக்காரகன் வைத்து, மனம் ஒரு குரங்கு, மனம் ஊர் இங்கே உட்காந்துட்டு இருப்போம். நம்ம ஞாபக சக்தியெல்லாம் வீட்டில் எங்கே சொல்லிட்டு வரேன், காலைல 7 மணிக்கு புறப்பட்டு வந்தாச்சு, சீக்கிரம் ஒரு 4 மணிக்கு 5 மணிக்கு வாங்க அப்படின்னு இருப்பாங்க. நான் வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்போம். அப்போ நினப்பு மணி 4 மணி ஆச்சா, நம்ம வீட்டில் தேடுவாங்களா அப்படின்னு அந்த எண்ணங்கள் ஓட்டல் தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம இங்கே தான் உட்காந்துட்டு இருப்போம். அதனால தான் சந்திரனை மனசுக்காரகன், மனசு சம்மந்தப்பட்டது. இப்போ ராசி பலன் அப்படி தான் சொல்கிறாங்க எல்லாருமே. சந்திரன் மனசு சம்மந்தப்பட்டதுனா ராசி பலன் சொல்கிறாங்க. லக்கணம் தான் உயிருக்கு தான். விதிக்க பாருங்க, 2-7 நல்லா இருக்கான்னு பாருங்க. விதிக்கு சரியில்லைண்டா 2 குடும்பம், 7 கலஸ்திரம். லக்கணத்துக்கு ஃபஸ்ட்டு பாருங்க, 2ஆம் பாவம் நல்லா இருந்து 7ஆம் பாவம் நல்லா இருந்து இல்லை 2ம் கெட்டு போச்சு 7ம் கெட்டுச்சா 11 பாருங்க, 2ஆம் தாரம் ஜெயிக்குமா பார்த்துக்கிட்டு, அதுலேயும் சரியில்லை அப்படின்னா மதி சந்திரனுக்கு பாருங்க. சந்திரன் நின்ற இடம் தான் லக்கணமாக வைங்க. அதுக்கு 2ஆம் பாவம் 7ஆம் பாவம் நல்லா இருக்கான்னு பாருங்க, 11ஆம் பாவம் நல்லா இருக்கா. விதி மதி, விதி கெட்டால் மதியை பாருங்க, மதியும் கெட்டு போட்டால் கதி சூரியனை வைத்து பார்க்கணும். இப்படிலாம் யார் பார்க்குறாங்க இன்னைக்கு? 2ஆம் பாவம் கெட்டு போயிடுச்சு, ரைட்டு. 3ஆம் பாவம் 7ஆம் பாவம் கெட்டு போயிடுச்சு, ரைட்டு. ஒன்றும் இல்லை. 12ஆம் பாவம் ஆசை இல்லை, எல்லாம் கெட்டு போயின. கடைசி ஒரு ஆண்மனுக்கு 3ஆம் பாவம் நல்லா இருக்கான்னு பார்த்தா தான் நீங்கள் 10 பொருத்தம் பார்த்தாலும் சரி, 20 பொருத்தம் பார்த்தாலும் சரி, எத்தனை பொருத்தம்னா பார்த்துக்கோங்க. இந்த 3ஆம் பாவம் இல்லை என்றால், இங்கே 3ஆம் பாவம் இப்போ மிதுன லக்கணம், சாரி ரிஷப லக்கணம், 3ல் சந்திரன் ஆட்சி பெற்று இருக்கிறது. 3ல் சந்திரன் ஆட்சி பெற்று மேலோட்டம் பார்த்தீங்கன்னா சந்திரன் ஆட்சி, ரைட்டு. ஆனால் அவனை வாங்கின சாரம் புதன், புதன் நீசம், புதன் நீசம். அப்போ ரிஷப லக்கணம் 2 பாவம் குடும்பம் நீசம் ஆயிடுச்சு. சரி, அந்த புதனா நல்லவன் சாரம் வாங்கியிருக்கானா, அவன் புதன் சாரமே வாங்கியாச்சு. அப்போ 2ஆம் பாவம் வலுவாக இருக்கா, வலு கெட்டு போயிடுச்சா, வலு இழந்துருச்சு. அடுத்தது 3 திரேகம் ஆண்மை. இப்போ தான் சொன்ன 3ஆம் பாவம். 3ஆம் பாவம் சந்திரன் ஆட்சி. 2ஆம் பாவம் புதன், புதன் நீசத்தில் உட்காந்துருக்காரு. அவர் வாங்கின சாரம் புதன் சாரம் ரேவதி சாரமே வாங்கிட்டாரு, அங்கேயும் நீசமாயிருச்சு. அப்போ 2ஆம் பாவம் 3ஆம் பாவம் சந்திரன் சொல்லிட்டேன். 4ஆம் பாவம் சூரியன், ரிஷபலுக்கு 4க்குது சூரியன். அவர் எங்கே இருக்காருன்னா மீனத்தில் இருக்கிறார். மீனம், அவர் வாங்கின சாரம் நல்லவன் சாரம் வாங்கியிருக்கானா, அங்கே அதே ரேவதி சாரம் வாங்கியிருக்கார். அந்த புதனும் ரேவதி சாரம் வாங்கியிருக்கார். அப்போ என்னாச்சு, 4ஆம் பாவம் கெட்டு போச்சு. 5ஆம் பாவம் என்னாச்சு,
5 கதி புதன் தான் வருவார். ரிஷபத்தில் கிடந்து 2க்கு 5க்கு ஆதிபத்தியம் புதன் தான். அந்த புதன் எங்கே உட்கார்ந்துருக்காரு? நீசத்தில் இருக்கிறார். அவர் வாங்கின சாரமும் புதன் சாரமே, ரேவதி. அப்ப 7ஆம் பாவம் செவ்வாய் வந்து கடகத்தில் நீசம். சரி, அவர் நீசமா போயிட்டார். சாரனா நல்லா இருக்காரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சாரநாதன் புதன் சாரம் வாங்கி அவரும் நீசம். இந்த ஜாதகத்துக்கு நீங்க எப்படிதான் திருமண பொருத்தம் போடுவீங்க சொல்லுங்க? 2ஆம் பாவம் கெட்டு போச்சு, 3ஆம் பாவம் கெட்டு போச்சு, 4ஆம் பாவம் கெட்டு போச்சு, 5ஆம் பாவம் கெட்டு போச்சு, 7ஆம் பாவம் கெட்டு போச்சு. இது எந்த விதமான திருமண பொருத்தமும் போட முடியாது. நான் ஒரே வரியில் சொல்லிட்டேன், இந்த ஜாதகம் அன்ஃபிட். இந்த ஜாதகம் திருமண வாழ்க்கைக்கு அன்ஃபிட், தகுதியற்றவர். கரூரில் தான் ஜாதகம் வந்தது. கரூரில் ஒரு 3 ஜோசியர் பார்த்து நல்லா இருக்கு அப்படின்ட்டாங்க. பொன்னூரில் சேர்ந்து 3 பேர் பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. வைகாசி மாதம் அவருக்கு கல்யாணம். இது எப்போ இருந்தாலும் இப்போன்னு இல்லை, என்னைக்கு கல்யாணம் முடிஞ்சாலும் இது டைவர்ஸ் ஆகிற ஜாதகம். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? இதுக்கு போய் நாள் குறித்து நான் இது பரிகாரம் பண்ண போகிறேங்க, எல்லாமே மாற்றி பச்சை முடிஞ்சிங்களா? முடியாது. ஒரு மனிதனுக்கு 1ஆம் பாவம் நன்றாக இருக்கணும், 5ஆம் பாவம் நன்றாக இருக்கணும், 9ஆம் பாவம் நல்லா இருக்கணும். நல்லா இருக்கணும்னா ஆட்சி மட்டும் பெற்றான் போகுது. அந்த சாரநாதன் நல்ல நிலை ஆட்சி உச்சம் மூலத்திறன் நட்பு சம பெற்று இருக்க வேண்டும். அல்லது நீசம் இங்கே நீசப்பட்டு இருந்தாலும் அம்சத்தில் அது ஆட்சி பெறணும், உச்சம் பெறணும், மூலத்திறன் நட்பு சமத்தில் இருந்தால் அந்த பாவம் ஜெயித்து விடும். இதுக்கு ஒரு உதாரணம் எம்ஜிஆர் சொன்னான். நடிகர் எம்ஜிஆர் அவர் 45 வயசுல தான் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்பட்டது. அப்போ ராசி கட்டத்தில் அவருக்கெல்லாம் கிரகம் சரியாக நிற்கவில்லை. நவமசத்தில் அவர் ஆட்சி உச்சம் பெற்று இருக்கிறதுனால தான் அவர் என்ன ஆயிடுச்சு, கடைசி வரை சாவுங்காலத்தில் வரை அவரை புகழோடும் கௌரவத்துடன் இருந்தார். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் உதாரணம் எடுத்துக்கணும். உதாரணம் எடுத்து அனுபவம் தான் ஜோதிடம். என்னை பொறுத்தவரை ஜோதிடர்கள் எவ்வளோ தான் நம்ம இந்த குருமார்கள் எவ்வளோ தான் சொல்லி கொடுத்தாலும் அந்த நேரத்தில் நமக்கு உதயமாகி வரணும், வந்தால் தான் ஜெயிக்க முடியும். அப்போ உங்களுக்கு ஆசை நீங்கள் தான் குரு. உங்களுக்கு குரு எவ்வளோ தான் சொல்லி கொடுத்தாலும் அந்த நேரத்தில் உங்கள் மனநிலைக்கு வர வேண்டும். அப்போ ராசி கட்டத்தையும் பார்க்கணும், நவம்சத்தை பார்த்து தான் நமக்கு முடிவு செய்ய வேண்டும். பார்த்துங்க, நவம்சம் மிக முக்கியம். அப்போ ஒவ்வொரு இதுக்குன்னு இல்லை, 1ஆம் பாவம் எப்படி இருக்குது, 2ஆம் பாவம் 3 12 பாவம்னு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணணும். 12 பாவத்தை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணணும். அதுக்கப்புறம் திசை முடிவு பண்ணணும். 6, 8, 12 6ஆம் பாவத்தை சமாளிச்சலாம், 12ஆம் பாவத்தை 8ஆம் பாவத்தை சமாளிக்க முடியாது. இது எந்த இதுக்கும் பரிகாரத்தும் கட்டுப்படாதது. 8ஆம் பாவ திசை நடக்கும்போது பிரச்சனைகள் சந்தித்து தான் ஆக வேண்டும். இது பரிகாரத்துக்கு கட்டுப்படாது. பார்த்துங்க, நான் என்ன அனுபவத்தில் நிறைய பார்த்துட்டேன். 8ஆம் பாவ திசை நடக்குது, பிரச்சனைகள். பத்திரிக்கை 7, 8 தொடர்பு, பத்திரிக்கை அடித்து பந்தல் போட்டு நிற்கணும். கல்யாணத்துக்கு அவமானம் பண்ண அசிங்கப்படணும், அவ்வளோதான். பொண்ணு ஓடி போயிடுச்சுன்னா என்ன சொல்லுவோம்? இல்லை மாப்பிள்ளையே ஓடி போயிட்டா என்ன சொல்லுவீங்க நீங்கள்? அப்போ இது மாதிரிலாம் இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு திருமண பொருத்தத்துக்கு மெயினாக பார்க்குறதுக்கு ஆணுக்கு 3ஆம் பாவமும் பெண்ணுக்கு 5ஆம் பாவம் பார்த்து தான் மற்ற திருமண பொருத்தெல்லாம் பார்க்க வேண்டும். நான் திருமண நட்சத்திர பொருத்தத்துக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட் அப்படின்னு பேர் வச்சுருக்கேன். தகுதி சுற்று. இந்த தகுதி இருக்கா, இந்த நட்சத்திரத்துக்கு தகுதி இருக்கா, அவ்வளோதான். அதை வச்சு நிறையா வரை இதான் பார்க்குறாங்க. பொதுமக்கள் இப்படி தான் வந்துட்டாங்க, வேற ஒன்றும் இல்லை. புஸ்தகம் அடிச்சாச்சு, 12 பொருத்தம், 12க்கு 7 10 பொருத்தம் இருக்குங்க, போதுங்க. அவங்களே சொல்லுவாங்க, மூல நட்சத்திரம் மாமியாருக்கு ஆகாது, ஆயுள் நட்சத்திரம் அது மாமனாருக்கு ஆகாது. நீங்க கேட்கவே வேண்டாம், மூல நட்சத்திரத்தை சொல்லி பாருங்க. நீங்க அவங்களே பதில் பேசுறாங்க. ஏன்னா ஜோதிடர்களும் ஒற்றுமை இல்லை. நீங்க ஒன்று சொல்லுவீங்க, நான் ஒன்று சொல்வேன், சார் ஒன்று சொல்வாரு. ஒரே மாதிரி யாரோ ஜோதிடம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியல. கற்றுக்கிட்ட குருமாரு கத்த வித்தை. இது நான் இதுக்கு சமையல் குறிப்புன்னு வச்சிருக்கேன். வீட்டில் மனைவி இருப்பாங்க, சமையல் பண்ணுவாங்க, அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். மனைவி ஊருக்கு போயாச்சு, நம்ம வீட்டில் குழந்தை இருக்கும் பாப்பா, அது சமையல் பண்ணோம், அது வேற மாதிரி போயிடுது. வீட்டில் 2 பேரும் இல்லை, ஆம்பளைங்க நம்ம மட்டும் தான் இருக்கான். சரி நம்மளே சமைச்சு பார்ப்போம்னு சமைச்சு பார்க்குறோம். வித்தியாசப்படுதா வரலையாங்க? எல்லாமே வித்தியாசப்படும், குழம்பு முதற்கொண்டு. ஏன்னா அதே உப்பு தான், அதே அரிசி தான், அதே பருப்பு தான்,
அதே கத்திரிக்காய் முருங்காய் தான் போட்டு சமைக்கிறோம். ஏன் வித்தியாசம் வருகிறது? இதுதான் ஜோதிடம், இதுதான் ஜோதிடம். ஆனால் இருக்கு இந்தியாவில் 140 கோடி மக்கள் இருக்காங்க, 12 ராசி தான். அப்போ 12.66 கோடி மக்களுக்கு ஒரே ராசி பலன் நடந்துருமா? நீ கும்ப ராசிக்கு மேச ராசியிலேருந்து குரு ரிஷபத்துக்கு போயிட்டாரு, இந்தந்த ராசிகள் பணம் கொட்டுன்னு கொட்ட போகுதுங்கிறாங்க. எதுவுமே பண்ணாது. அப்போ ஒரே ராசின்னா இப்போ அவங்க சொன்ன பரிகார ராசிக்கு ஒரு 6 ராசி வரும். அப்போ 6 ராசி பார்த்தீங்கன்னா 12 இந்த 6ஆல் பெருக்குனா 78 கோடி பேருக்கு அந்த நல்ல யோகம் நடக்குமா? சொல்லுங்க, நடக்காது. தசை நடந்தால் நடக்கும். அப்ப சனி பயிற்சி இப்ப நடந்தது. கணக்கல் லக்னத்துக்கு சனி பவன் எங்க இருக்காரு? 8இல். கோச்சார சனி 8இல் இருக்காரு. அப்ப அவங்களுக்கு அதே மாதிரி தசை சனி திசை நடக்கணும். அவர் எங்க இருந்தோன்னு தசை நடக்கட்டும். அவர் சாரம்னா தான் சனியா இருக்கணும். அப்பதான் அந்த பலன் 8ஆம் பாவத்தை வேலை செய்யும். அவர் எந்தெந்த பாவத்துக்கு போறோம் அந்த பாவத்தையும் சேர்த்து இயங்கிட்டு போகும். அப்ப திருமண பொருத்தம் பார்க்கும்போது 6 தசை ஓடுதா? 6னா 7ஆம் பாவத்துக்கு 8. 2 கூட தசை நடக்கும்போது நீங்க கல்யாணம் பண்ணுவீங்க. நான் கல்யாணம் வேணும்னு தான் சொல்ல. 7ஆம் பாவத்துக்கு அது 8. இப்படிலாம் பார்க்கணும். 7ஆம் பாவத்துக்கு 8. அப்ப என்ன பண்ணணும்? இப்ப இந்த மாதிரி கல்யாணத்தை இப்படியே சொல்லிட்டு இருந்தா இப்பதான் கல்யாணம் நடக்கிறது. அப்ப ஐயா அப்பா உனக்கு இந்த மாதிரி தசை நடத்துதுப்பா, நீங்க கொஞ்ச நாள் வெளியூர்ல போய் உட்காந்துக்கோ, இல்ல டெல்லியில போய் உட்காந்துக்கோ, பாம்பே போய் உட்காந்து, வெளிநாட்டுல போய் உட்காந்துக்கோ, கணவன் மனு பிரிச்சு இருக்கணும்னு சொல்றது. இப்படி பண்ணிக்கிட்டா உங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் பிரச்சனை வண்டி ஓடும். நீங்க ஒரே இடத்துல இருந்தீங்கன்னா சண்டை போட்டு நிரந்தர பிரிவு வந்து விடும். 8 நமக்கு பிரச்சனை கொடுக்கும், மனைவிக்கு 2. அப்ப 8 கோடி தேசங்கள் வேணான்னு தான் சொல்றான், 6 கோடி தேசம் வேணான்னு சொல்றான், 2 கோடி தேசம் வேணாங்கிறான். அப்ப 12 மனைவிக்கு கடன் வரும், நமக்கு விரயம், இடமாற்றம் இதெல்லாம் கொடுக்க தான் செய்யும். அப்ப திருமண பொருத்தம் பார்க்கும்போது நட்சத்திர பொருத்தம் பாருங்க, அதை வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஆணுக்கு 3ஆம் பாவத்தை பாருங்க, அவ வீரியத்தன்மை இருக்கான்னு பாருங்க. 3ஆம் பாவம் ஆட்சி பெற்று இருந்தாலும் அந்த சாரநாதன் நீசா ஆகாமல் நல்ல நிலையில் இருந்தால் அந்த 3ஆம் பாவம் ஜெயித்து விடும். அதே மாதிரி பெண்ணுக்கு 5ஆம் பாவம் கற்பப்பை இருக்கு, நல்லா இருங்கன்னு பாருங்க. கற்பப்பை தாங்குற அளவுக்கு சக்தி இருக்கான்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க உங்க நட்சத்திர பொருத்தம் வராரம் 10 12 பொருத்தத்துக்கு 10 பொருத்தம் இருக்குது, ரைட்டு. அப்போ ராகு தோசை இருக்கா? அப்போ ராகு தோசை ராகு போடுங்க. செவ்வா தோசை இருக்கா? செவ்வா தோசை இருக்கா? மாங்கல் தோசை இருக்கா? மாங்கல்யம் பாருங்க. அதுக்கப்புறம் திசைக்கு வாங்க. 6 8 12 ரெண்டையும் சேர்த்துக்காங்க. இந்த திசை நடந்தால் அவங்களை பிரிவு ஏற்படுத்தணும், சுப பிரிவாக நம்மளை ஏற்படுத்தி. அப்போ அந்த மாதிரி ஒன்று திசை சரியில்லாமல் ஓடுது, அப்போ நீங்கள் ஒரு பக்கம் பொண்ணு ஒரு பக்கம் இருந்துக்கங்க, அதான் நல்லது பண்ணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். இது போல தான் பார்க்குறேன் நான் இன்னைக்கு. அனுபவத்தை தான், என்னுடைய அனுபவத்தை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நான் நம்ம பார்க்குறது திருமண பொருத்த நட்சத்திரம் முத பார்த்தாலும் நவாம்சல் பெண்ணுக்கு ஆணுக்கு 2க்கு அதிபதி, அவங்களோட 2க்கு அதிபதி, இவங்களோட 2க்கு அதிபதி. பெண்ணுடைய லக்கணம் ஃபர்ஸ்ட் லக்கணத்தை பார்க்கறது, அவங்க லக்கணாதிபதி இவங்க லக்கணாதிபதியும் 6 8 12 வருதா? லக்கண பொருத்தம் இல்லை ஃபர்ஸ்ட். அடுத்தது 2ஆம் பாவம், பெண்ணுடைய 2ஆம் பாவத்துக்கு ஆணுடைய 2ஆம் பாவ அதிபதி தான் எடுக்கிறோம், பாவம் இல்லை, 2ஆம் பாவ அதிபதி. அவர் எங்க இருக்கார்? நவாம்சத்தில். ஆணுக்கு இல்லை, பெண்ணுக்கு இருக்கு. அப்ப பெண் சைடு ஓகே. அது மாதிரி 4ஆம் பாவம் சுகஸ்தானம், சுகஸ்தானாதிபதி நவாம்சத்தில் எங்க இருக்கார்? ஆணுடைய நவாம்சம், பெண்ணுடைய நவாம்சம், அதாவது பெண்ணுடைய 4ஆம் பாவதி நவாம்சத்தில் எப்படி இருக்கிறார்? ஆணுடைய 4ஆம் பாவதி நவாம்சத்தில் எப்படி இருக்கார்? 6 8 12. அப்ப அந்த பொருத்தம் இல்லை. இது மாதிரி 1 லக்கணம், 2 குடும்பஸ்தானம், 4 சுகஸ்தானம், 7 கலசரஸ்தானம், 9 பாக்கியம், 12ஆம் படுக்கரை. இந்த 6 பொருத்தம் மெயினாக பார்த்துக்கிட்டு செய்யுங்க. நவாம்சம் மிக முக்கியம். இதுவரை நவாம்சம் பார்க்காதவங்க இனிமேல் தயவுசெய்து திருமணத்துக்கு நவாம்சம் பாருங்க என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு உறுதுணையாக இருந்தாக ராசிபுரம் வேல்ஸ்வா அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டுகிறேன். என் உரையை துண்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய பெயர் எஸ் மேகநாதன். செல் நம்பர் 97 86 53 19 51. மறுபடியும் சொல்லுகிறேன், 97 86 53 19 51
நன்றி, வணக்கம். இதுவரை உசிரியைச் சேர்ந்த மதிப்புக்குரிய ஜோதிடர் மேகநாதன் அவர்கள் மேகம் மழை பொழிவது போல திருமணத்தில் நவவம்சத்தின் பங்கு அப்படின்னு பேசியிருந்தார். திருமணத்தில் நவவம்சம் அப்படின்னா நமக்கு கூட வர ஆளுங்க எப்படி இருக்காங்கன்னு முதல்ல தெரியணும். அதுதான் நவவம்சம். நவரசம்னு சொல்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி அந்த கிரகம் எந்த நிலையில் இருக்குதுன்னு பார்க்கணும். நம்மளுடைய 2ஆம் அதிபதி கோபத்தில் இருக்கா, தாகத்தில் இருக்கா, வேகத்தில் இருக்கா, அது எந்த நிலையில் இருக்குதுன்னு தெரியும். இப்போ ஒரு ஆம்பளை திருமணம் முடிச்சுட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இயல்பு நிலையில் இருக்கும்போது வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது ஒரு பயத்தோடு தான் வருவார். இன்றைக்கி என்ன மனநிலையில் ஆள் இருக்கான்னு தெரியல அப்படின்னு. ஏன்? யாராச்சும் அவங்க உறவுக்காரங்க வந்திருந்தா அவங்களுடைய மனநிலை சந்தோஷமாக இருக்கும். அதே கணவனுடைய உறவுக்காரங்க வந்திருந்தா எதையாச்சும் ஏற்றி விட்டு போயிருப்பாங்க, வரட்டு இன்றைக்கி மாப்பிள்ளை வச்சுக்கலாம் கச்சேரி அப்படின்னு எதாவது இருப்பாங்க அந்த மனநிலையில். இவர் போய் யதார்த்தமாக ஒன்று சொல்லும்போது ஆமாம் இதுக்கு தான் குறைச்சல் அப்படின்ட்டா இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எப்படி ஆச்சுன்னு தெரியல, என்ன நடந்துன்னு தெரியாது. அது அந்த குழந்தைங்க வர வரைக்கும், அவர் குழந்தைங்க வர வரைக்கும், டீ தம்பி இன்னைக்கு யாராச்சும் வீட்டுக்கு வந்தாங்களாடா, யாரா வந்தா, பெரியப்பா வந்துட்டு போனார். அப்போ அவருக்கு என்ன தோணும், இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல, எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறதுன்னு அவருக்கு தெரியாது. பாட்டி வந்துட்டு போனாங்க அப்படின்னா இன்னும் மனநல அவருக்கு மோசமாக போயிடும். ஸோ நம்ம கூட தொடர்ந்து பயணிக்கக்கூடியவர் எந்த மனநிலையில் இருப்பார் என்பதை அந்த ஜாதகர் தெரிந்து கொள்ளும் மனநிலையே அவருக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பயணிப்பார். அதாவது பாம்பு படையெடுத்து ஆடும் பொழுது அதை எப்படி மகுடி வாசிக்கணும்னு தெரியணும். அப்போ ராகுக்கு ஏதோ 2ஆம் இடத்துல இருந்ததுன்னா மகுடி வாசிக்க கற்றுக்கணும். அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு அட்டென்ஸ் பண்ணணும். இன்னைக்கு போனால் இந்த வேலை நடந்தது, அப்படி நடந்தது, இப்படி நடந்தது, கரெக்டாக பொய்யவே சொல்லுங்க, ஆனால் கரெக்டாக பொருந்துற மாதிரி சொல்லுங்க, பாஸ் ஆகும். அது நடிப்பு. அதே சமயத்தில் செவ்வாய் இருந்துன்னு வச்சுக்கோங்க, நான் பார்த்தேன் கேட்டேன் அப்படின்னு இந்த கவுண்டமணி வீட்டுக்குள்ளே அடி வாங்கிட்டு வெளியில் வந்து நான் யார் அடித்தது பார்த்தது அப்படிம்பார், அப்படி வீரமாக சொல்லுவார். அந்த மாதிரி செவ்வாய் பலமாக இருந்தால் அப்படி. புதன்னா நகைச்சுவையாக பேசணும் அவங்ககிட்ட. அதெல்லாம் ஒன்றும் சரியில்லை, பண்ணிக்கலாம் தாங்க, வாத்தாங்க சினிமாவுக்கு போகலாம், இல்லைன்னா சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு அந்த டைரெக்ஷனை மாற்றணும். சூரியனாக இருந்தால் அதெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு கெத்தாக சொல்லணும். சந்திரனாக இருந்தால் பொய் சொல்ல கற்றுக்கணும். இப்படி அந்த எதிராளினுடைய மனநிலை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள மாற்ற கற்றுக்கணும். அதுக்கு தான் அந்த நவவம்சம் நம்மளுக்கு பயன்படுது. இப்படி அந்த செயல்பாடுகள் நம்ம கூட தொடர்ந்து பயணிக்குமா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். நம்ம சொன்னால் தப்பிச்சுக்குமா, அந்த நேரத்தில் ராகு கேது வந்துருச்சு வச்சுக்கோங்க, போட்டு கொடுத்துட்டு போயிடும். குரு வந்ததுன்னா சாந்தப்படுத்திட்டு போகிற ஒரு பெரிய மனுஷன் வந்து அல்லெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படி ஓரமாக போய் சண்டை போடுங்க தள்ளி விட்டு போயிடுவார். இதே ராகு கேது அந்த நேரத்தில் கிரக பயிற்சியில் வந்துருச்சுன்னு வச்சுக்காங்க, இவன் தான் சொன்னான், இத்தனை மணிக்கு தான் சொன்னான்னு சமயம் பார்த்து சொல்லி போட்டு விட்டு போயிடும். அப்போ அந்த நவாம்சம் எந்த அளவுக்கு ராகு கேதுகளுடைய 2 7ஆம் அதிபதிகள் ராகு கேதுனோட இருக்கா, எப்படி இருக்குங்கிறத பார்த்து நம்ம வந்து அந்த திருமண காலத்தை பொறுத்தணும். 2வது இன்னொன்றுனா குறைந்த திசையினுடைய காலத்தில் திருமணம் கண்டிப்பாக செய்யவே கூடாது. அதுவும் இல்லாமல் ஒரு திசை குறைந்த திசையாக இருக்குது அப்படின்னா அந்த திசையினுடைய எண்டிலே திருமணம் செய்யக்கூடாது என்று சொல்லி அவருக்கு மேகநாதன் ஐயாவுக்கு நமது அருண்ராம் ஐயா அவர்கள் பொன்னாடை போத்தி கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன்.